ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய பதிவு 2025 டிசம்பர் மாத ராசி பலன்கள். முதலில் இந்த டிசம்பர் மாதத்துக்குரிய கிரக நிலைகளை பார்க்கலாம். அதாவது அதிசாரமாக கடகமனையில் இருந்த குரு பகவான் இந்த டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி மீண்டும் மிதுனமனைக்கு செல்கிறார், வக்ரமாக செல்கிறார். கேது பகவான் சிம்மமனையிலும் ராகு பகவான் கும்பத்திலும் வீற்றிருக்க, செவ்வாய் பகவான் விருச்சிக மனையிலிருந்து தனுசு மனைக்கு பெயர்ச்சியாகிறார் இந்த டிசம்பர் மாதம் 7ஆம் தேதி. அதே போல சூரிய பகவான் விருச்சிகத்திலிருந்து தனுசுக்கு இந்த டிசம்பர் மாதம் 16ஆம் தேதி பெயர்ச்சியாகிறது. சுக்கிர பகவான் விருச்சிகத்திலிருந்து தனுசுக்கு இடம்பெயர்கிறார் இந்த டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி. அதே போல புதன் பகவானும் விருச்சிகத்திலிருந்து தனுசுக்கு இடம்பெயர்கிறது இந்த டிசம்பர் மாதம் 29. சனி பகவான் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா வக்ர நிவர்த்தி அடைந்து மீனமனையில் உட்கார்ந்திருக்கார். ஒரு 4.5 மாதமாக மீனத்தில் வக்ரமாக இருந்த சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைந்து விட்டார். இந்த மாதத்தினுடைய ஒரு ஸ்பெஷல் பார்க்கும்போது, இந்த குரு பகவானுடைய பார்வையில் ராகு பகவானும், குரு பகவானுடைய பார்வையில் செவ்வாய் புதன் சூரியன் சுக்கிரன் அமர்ந்திருக்கக்கூடிய நிகழ்வு இந்த மாதம் இருக்கிறது. ஸோ இந்த கிரக அமைப்புகளின் அடிப்படையில் என்ன மாதிரியான பலன்கள், சாதக பாதகங்களை பற்றி டீட்டெயிலாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. மகர ராசி அன்பர்களே, இந்த டிசம்பர் மாதம் என்ன பலன் எப்படி இருக்கும்னு பார்க்கும் பொழுது முதலில் உங்கள் ராசிநாதனை பார்க்கணும். இந்த டிசம்பர் மாதம் பாருங்கள், உங்கள் ராசிநாதன் வக்ர நிவர்த்தி அடைகிறார். அதாவது இதுவரைக்கும் ஒரு 4.5 மாதங்களாக, ஒரு 137 நாட்களாக உங்கள் ராசிநாதன் வக்ரமாக 3ஆம் இடத்துல முயற்சி ஸ்தானத்தில் இருந்தார். அப்போது நிறைய குழப்பங்கள் இருந்தது. விரைவாக வேகமாக செயல்பட்டு எங்கேயோ ஒரு இடத்துல மாட்டின மாதிரி இருக்கும். அவசர முடிவுகளை எடுத்து அதற்கப்புறம் வருத்தப்படக்கூடிய நிகழ்வுகள் ஒரு சில மகரத்துக்கு நிச்சயமாக இருந்திருக்கும். இப்போ அதெல்லாம் மாறப்போகுது. உங்கள் ராசிநாதன் நல்லா இருக்க போகுது. தெளிவான முடிவு எடுக்க போகிறீங்க. மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகப் போகிறது. டிசிஷன் மேக்கிங் ப்ராப்பராக இருக்க போகுது. குடும்பத்தில் பாருங்கள், பல பிரச்சனைகளை உருவாக்கி இருக்கும் இந்த மகரத்துக்கு. அங்கே ராகு வேற உட்கார்ந்துருக்கார். 2ஆம் இடத்தில் ராகு இருக்கும்போது உணர்வு ரீதியில், உள்ள ரீதியில், மன ரீதியில், குடும்ப ரீதியில் சில பிரச்சனைகளை நிச்சயமாக கொடுத்துருக்கும். யாருக்கு? இந்த மகர ராசி என்பவர்களுக்கு. ஒன்று கணவன் மனைக்குள்ள, அல்லது குடும்பத்தில் அண்ணன் தங்கச்சி, அதாவது சகோதர உறவுக்குள்ள ஏதாவது ஒரு பிரச்சனை, அல்லது உங்கள் குடும்ப விஷயத்தில் யாராவது 3ஆம் நபர்கள் குறுக்கீடு உங்களுக்குள்ள ஒரு பிரச்சனையை உருவாக்கியிருக்கும். இல்லை நீங்கள் வேற எங்கேயாவது மற்ற குடும்ப விஷயத்தில் இட்டு தேவையில்லாத பிரச்சனைகள் உங்களுக்கு உருவாக்கி, இப்படி ஏதாவது ஒரு குடும்ப ரீதியில் பிரச்சனையை கொடுத்து வந்திருந்த இந்த மகரத்துக்கு இப்போ விலகப் போகுதுன்னு சொல்லுவேன். எப்போ விலகுது? இந்த டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி குரு பகவான் மீண்டும் மிதுனமனைக்கு சென்று அங்கு வக்ரமாக இருந்து 2ஆம் இடத்தை பார்க்குறார் தனது பாக்கிய பார்வையால். அப்போ குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளை தீர்க்க வைக்கக்கூடிய அமைப்புகள் உங்களுக்கு உருவாக்கும். அதை கெட்டியாக நீங்கள் பிடிச்சுக்குங்க. சின்ன மன கஷ்டங்கள், ஈகோ பிரச்சனைனால சின்னதாக பிரிஞ்சவங்க, அல்லது வேலை விஷயமாக குடும்பத்தை விட்டு பிரிஞ்சவங்க, இதெல்லாம் ஒன்று இணைவதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்களை நிச்சயமாக உருவாக்கும். பணப்பிரச்சனை இருந்தவங்க, பொருளாதாரத்தில் பிரச்சனை, பண கட்டுப்பாடு, அதாவது பணத்தை எங்காவது கொடுத்து பிரச்சனை, இல்லை பணம் வர வேண்டிய இடத்திலிருந்து வரல, பொருள் அப்படியே ஸ்டாக்காக நிற்கிது, விற்றாதான் நமக்கு ஓகே. ஸோ இந்த மாதிரி பணத்தில் இருந்து வந்த கட்டுப்பாடுகள், தட்டுப்பாடுகள், இது எல்லாமே விலகக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இந்த டிசம்பர் மாதம் சூப்பராக இருக்க போகுது. 3ஆம் இடத்துல உங்கள் ராசிநாதன் அமர்ந்து கொண்டு வக்ரமாக இருந்து அலைச்சல் திருச்சலை கொடுத்தது. எங்கே கொடுத்தது? மனதில் கொடுத்தது. மனதில் தெளிவு இல்லை, குழப்பமாக இருந்தது. உட்காருக்கு இடம் இல்லை, ஓட வேண்டிய நிர்பந்தம் இருந்தது. நிறைய பேர்த்துக்கு பிரயாணம் இருந்தது, அலைச்சல் இருந்தது, திருச்சல் இருந்தது.
என்னத்தான் நம்ம பண்ணாலும் கடைசியில் ஏதோ ஒரு வகையில் அப்படியே பெண்டிங் அப்படிங்கிற நிற்குது. கடைசி 99% நல்லபடியாக கடைசி 1% நடக்கலை. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய மகர ராசி என்பர்கள் இந்த டிசம்பர் மாதம் அது முடிஞ்சிடும். அந்த பெண்டிங் வேலை என்னென்னலாம் இருந்ததோ அந்த பெண்டிங் வேலை இப்போ இந்த டிசம்பர் மாதம் உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய அமைப்புங்கிறது நல்லா இருக்கு. புதிய ஒப்பந்தங்கள் தேடி வரும், புதுசாக வரும், அதை கெட்டியாக பிடிச்சுக்கிறது நல்லது. புதிய நண்பர்கள் அறிமுகப்படுத்தக்கூடிய நிகழ்வு இந்த டிசம்பர் மாதம் உண்டு. எப்படி வேணும் எடுத்துக்கலாம். தொழில் ரீதியாக, வேலை ரீதியாக, ரொம்ப நாள் 10 வருஷம் 15 வருஷத்துக்கு முன்னாடி நல்ல ஒரு நண்பர்களாக இருந்து ஏதோ ஒரு வகையில் பிரிஞ்சு அவங்களோட தொழில் ரீதியாக வேற வேற இடத்துல இருந்தவர்கள்லாம் இப்போ ஏதோ ஒரு கனெக்டிவிட்டி கொடுக்கக்கூடிய அமைப்புங்கிறது இந்த டிசம்பர் மாதம் நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். ஒப்பந்தம் உண்டு. கிரைய பதிவு, பத்திர பதிவு நடக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதம் பிரகாசமாக இருக்கிறது. ஏன்னா 4ஆம் அதிபதி ஆட்சி பலத்தோடு இருக்கு. நிறைய கிரகங்கள் 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கு. செவ்வாய், புதன், சூரியன், சுக்கிரன், 4 கிரகங்கள். செவ்வாய் சுக்கிரன் இணைந்து இருக்குது, லாபஸ்தானத்தில் இருக்கு. கண்டிப்பாக பத்திரப்பதிவு, ஒரு இடம், நிலம், ஏதாவது ஒன்று வாங்கணுங்கிற அந்த எண்ணங்கள் அல்லது அதுக்கான கிரயம் பண்ணுறது இல்லைன்னா வாங்கிறது, அந்த இடம் நிலம் சம்பந்தப்பட்டு பேசாமல் உங்களால் இருந்திருக்க முடியாது. ஏதோ ஒரு வகையில் அதற்குண்டான அமைப்பு இந்த மாதம் நல்லா இருக்கு. 5ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் 5ஆம் இடத்தை பார்க்கறது நிகழ்வு சூப்பரான அமைப்பு. அப்போ குழந்தைக்கார, அதாவது குழந்தை ஸ்தான அதிபதி குழந்தை ஸ்தானத்தை பார்க்கக்கூடிய அமைப்பு இந்த டிசம்பர் மாதம் இருக்கு. அப்போ குழந்தைகள் நன்றாக வளரக்கூடிய அமைப்பு. குழந்தைகளால் உங்களுக்கும் உங்களால் குழந்தைகளுக்கும் நல்ல பல அனுகூல மேன்மைகளை தரக்கூடிய ஒரு மாதம் இந்த டிசம்பர் மாதம். குழந்தைகளை பற்றி ஒரு நல்ல விஷயங்கள், ஒரு நல்ல செய்தி உங்க கண் கூட உங்க காது அதில் கேட்கக்கூடிய அமைப்பு. நல்லா படிக்கிறாங்க, நல்ல செட்டில் ஆயிட்டாங்க, ஒரு பதவி வாங்கிட்டாங்க, ஒரு கௌரவம் இருக்கு, ஒரு புகழ். ஸோ இந்த மாதிரி குழந்தை பற்றி ஒரு நல்ல செய்திகளை கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த டிசம்பர் மாதம். என்ன, ஹெல்த்தில் மட்டும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணும் கண்டிப்பாக மகர ராசி என்பர்கள். அதுவும் வயிற்று சம்பந்தப்பட்ட, குரு போய் 6ல் வக்ரமாகி உட்கார்ந்துருக்காருல, நிறைய பேருக்கு ஸ்டொமக் ரிலேட்டட் ஆஸ்பெக்டில் கொஞ்சம் கேர் எடுக்கணுங்கிறத ஆழமாக மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். திருமணம், சுப காரியங்கள், பிரச்சனையே இல்லை. சார் குரு போய் மறுபடியும் 6ல் மறைஞ்சிட்டார், நமக்கு குரு பலன் இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. திருமண ஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடியவர் சந்திரன், அவர் மாறிட்டே இருப்பார். அப்போ டக்குன்னு உங்களுக்கு அமைஞ்சிரும். அதனால திருமணத்தை பற்றிய எந்த கவலையும் உங்களுக்கு வேண்டியதில்லை. ஆனால் கணவன் மனைவிக்குள்ள 2ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால கொஞ்சம் அனுசரணையோடு செல்வது, கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வது, ஒரு பொதுநல தன்மையோடு செயல்படுவது ரொம்ப முக்கியம் மகர ராசி என்பவர்களுக்கு. 9ஆம் அதிபதி 11ல் இருக்கிறது அற்புதம். பாக்யாதிபதி லாபஸ்தானத்தில் இருக்கார். இப்போ பாக்கியம் கிடைக்க போகிறது. குழந்தை பாக்கியம், மழலை சத்தம், 5க்குரியவன் 5ஆம் இடத்தையே பார்ப்பதும், 5க்குரியவன் 5ஆம் இடத்தை பார்ப்பதும், அதே சமயத்தில் 9க்குரியவன் பாக்யாதிபதி இந்த மாதம் அந்த குருவினுடைய பார்வை பெற்றிருப்பதும், அந்த சுக்கிரன் குருவினுடைய பார்வை 5ஆம், அதாவது 5க்குரியவன் சுக்கிரன் குழந்தை காரகனுடைய பார்வை பெற்றிருப்பதும், இதெல்லாம் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான். குழந்தைகளால் நன்மைகள், நல்லவைகள், நல்ல தன்மைகள், நல்ல செயல்பாடுகள் திருப்திகரமாக அமையக்கூடிய ஒரு நல்ல மாதம் இந்த டிசம்பர் மாதம்.
10க்குரியவன் 11ல் உட்கார்ந்துருக்கார். அதாவது இந்த மகர ராசி அன்பர்களுக்கு யோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் சுக்கிரன் தான். 5க்கும் 10க்குரியவன். 5ங்கிறது பூர்வ புண்ணியம், 10ங்கிறது தொழில். ஒரு கேந்திரம், ஒரு திரிகோணம். அதிபதி தான் யோகத்தை தரக்கூடியவன். அவர் போய் 11ஆம் இடத்தில் உட்கார்ந்துருக்கார். 11ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு 11ஆம் அதிபதி ஆட்சி பலத்தோட பாக்யாதிபதியோட இணைந்திருக்கக்கூடிய இந்த மாதம் சூப்பர் சார். 8க்குரியவன் 11 இருக்கானே, அதான் திடீர் அதிர்ஷ்டம். 8 வலி, 11 லாபம். வலிகளை உணர்ந்து கொண்டு வலிகளோடு இருந்து கொண்டு கஷ்டப்பட்டு கொண்டு இருந்தவர்களுக்கு திடீர் ப்ரமோஷன். அது ஒரு நல்ல ஒரு தன்மை இல்லை. திடீர் ப்ரமோஷன் கிடைச்சிருச்சு, திடீர் ஊதிய உயர்வு கிடைக்குது. இதெல்லாம் ஒரு நல்ல தன்மை இல்லை. இந்த மாதிரி நல்ல செய்திகளை கொடுக்கக்கூடிய, கௌரவத்தை கொடுக்கக்கூடிய, ஒரு சிலருக்கு பட்டம் பதவி, அதாவது புகழ் கிடைக்கக்கூடிய, ஒரு வேலை கொடுத்தா அந்த வேலை திறம்பட செய்து உங்கள் மேலதிகாரிகளால் பாராட்டக்கூடிய நிகழ்வுங்கிறது இந்த மகரத்துக்கு உண்டு. ஏன்னா மகரம்ங்கிறது நல்ல உழைப்பாளி, நல்ல உழைப்பீங்க. தனக்கு இருக்கலையோ மற்றவர்களுக்காக உழைக்கக்கூடியவர் தான் இந்த மகர ராசி என்பர்கள். ஸோ நல்ல உழைத்து பெயர் வாங்கக்கூடிய அமைப்புங்கிறது இந்த டிசம்பர் மாதம் சிறப்பு பெறும். வெளிநாடு, வெளி மாநிலம், அந்நிய தேசம் டிராவல் பண்ணுவது. ஏன்னா 6க்குரியவன் 12 பார்க்குறாரா, 6க்குரியவன் 12ஆம் இடத்துக்கு போகுது. வெளிநாட்டின் தொடர்புகள், குரு 12ஆம் அதிபதி 12ஆம் இடத்தை பார்க்கறது. அப்போ வெளிநாட்டு போகக்கூடிய தன்மை, அல்லது வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்கள் அங்கே பிஆர் வாங்கி செட்டில் ஆகக்கூடிய தன்மை, அந்த எண்ணம், செட்டில் ஆகுறீங்களோ இல்லையோ அந்த எண்ணமாவது கொடுக்கும். நம்ம வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகணும், வெளிநாட்டுக்கு போகணும். ஸோ இந்த மாதிரி வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் அத்தனையும் சிறப்பு பெறுகின்ற ஒரு நல்ல மாதம். ஒரு நல்ல தெய்வ வழிபாடு குலதெய்வம் தான். குலதெய்வத்தை கெட்டியாக பிடித்து கொள்ளுங்கள். மாதத்துக்கு ஒரு முறை குலதெய்வத்தை வணங்கி வந்தால் எந்த கஷ்டமும் இல்லை. மனமும் எண்ணமும் செயல் சிந்தனைகள் சிறப்பு பெறும்ங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. ஒரு துல்லிய பலன் வேணும். உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கு, என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்கு, எந்த டிகிரியில் இருக்கு, இப்போ நடப்பு தசாநாதன், புத்திநாதன், அந்தரநாதன், சூட்சமநாதன் எப்படி இருக்கு என்பதை பொறுத்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி, அதாவது இந்த வருடம் சொந்த தொழில் செய்வதற்கான கொடுப்பினை இருக்கா, அப்படி கொடுப்பினை இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம், என்ன கோர்ஸ் எடுத்து படித்தா நம்முடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும், திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது, எப்போ தான் சார் திருமணம் நடக்கும், எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும், எப்போ ப்ரமோஷன் கிடைக்கும், எப்போ வீடு கட்டுவேன், இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும். ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், ஒரு சுயஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலியமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்மளுடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவுக்கு அருகில் அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு பக்கத்தில் அமைந்துள்ளது. பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்.